வரைக்கும் எத்தி வச்சுட்டிங்கன்னா அப்படின்ட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் எத்தி வச்சுட்டேன். உடனே அல்லாஹ் சமுதாயத்தை கூட்டி கேட்பான், ஃபயக்கூலுலி உம்மத்திஹி ஹல் பல்லகக்கும், உங்களுக்கு இந்த நூஹ் எத்தி வச்சாரா அப்படின்ட்டு அல்லாஹ் சமுதாயத்தை பற்றி கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, லா மாஜானா மின் பஷீரி ஓ மாஜானா மின் நதீர், எங்களுக்கு எந்த தூதரும் வரலை, எந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த சுப செய்ய சொல்லக்கூடிய எந்த தூதரும் வரலை அப்படின்ட்டு அப்படி மாற்றி சொல்லிடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்டாங்க, ஆனால் அவங்க அனுப்பவே படலை அப்படின்ட்டு மாற்றி சொல்லுவாங்க சமுதாயம். உடனே அல்லாஹ் மறுபடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பான், மை யஷ்ஹது, உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர் யார்? நீங்கள் போய் சொன்னீங்க, ஓகே எத்தி வச்சிங்க என்னுடைய தூதுத்துவத்தை, அந்த மக்கள்லாம் மறுக்கிறாங்களே, அப்போ உங்களுக்கு சாட்சியாக வேறு என்ன விஷயம் இருக்குது, எவிடன்ஸ் என்னன்னு கேட்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 9வது தலைமுறை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்லுவாங்க, ஃபயக்கூலு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய உம்மத்து தான் எனக்கு சாட்சி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்ம எல்லாரும் யாருக்கு சாட்சி சொல்ல போகிறோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாட்சி சொல்லுவோம். எப்படி? நபிஸாஸம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனில் இருக்குது, சூரத்து நூஹுன்னு ஒரு சூறா இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிலாம் தன் சமுதாய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க, இரவு பகலாக எப்படிலாம் அவங்க அழைச்சாங்க, இஸ்திக்பார் செய்யும்படி ஏவிடாங்க அப்படிங்கிற செய்திலாம் குர்ஆனில் அல்லாஹ் நபிக்கு இறக்கியிருக்கிறான். அதை நம்ம எல்லாம் நம்பியிருக்கிறோம். இப்போ நம்ம நபிமார்களுக்கும் நபிமார்களின் உம்மத்துக்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கிறார். கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன், உங்களை நாம் நடுத்தரமான சமுதாயமாக சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆக்கி வச்சிருக்கோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போது முதலாவது தூதர்கள் நமக்கு எதிராக சாதகமாக பாதகமாக சாட்சி சொல்லுவாங்க. ரெண்டாவது குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுடைய உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாட்சியாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த ஆயத்து சூரத்து நிசால வருது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ஓத சொன்னாங்க. குர்ஆன் யாருக்கு இறங்கி இருக்குது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட நிலையில் நபி அவங்க இன்னொருத்தட்ட ஓதி கேட்க பிரியப்பட்டாங்க. இப்போ அதே வார்த்தையை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அக்ரா அலைக்க வ அலைக்கல் உன்சில் வ அலைக்க உன்சில், உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் என்னையும் குர்ஆன் ஓதி சொல்லி கேட்க ஆசைப்படுறீங்களான்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் நான் ஆசைப்படுறேன். உடனே அவங்க சூரத்து நிசா ஓத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓதிட்டே வரும்பொழுது 41வது வசனம் வருது. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராக நாம் சாட்சியாளர்களை நபிமார்களை சாட்சியாக எழுப்பப்படும் பொழுது இந்த குறைஷிகளுக்கு இந்த காஃபிர்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு எதிராக உங்களை நம்ம நிப்பாட்டும் பொழுது உங்கள் நிலை என்ன இருக்கும் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதின உடனே விசுவாசம் சொல்லிட்டாங்க, ஹஸ்புக் ஹஸ்புக் போதும் அப்படின்ட்டாங்க. யாரை பார்த்து? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து போதும்னாங்க. உடனே அவங்க தான் அறிவிக்கிறாங்க, நான் நபி அவர்களை திரும்பி பார்த்தேன், ஃபைன்ன ஐனாஹு தத்ரிஃபான், அவங்களோட 2 கண்ணும் கண்ணீரை வடித்து கொண்டிருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நபிசாசம் அவங்க ஆமாம் அல்லா இவன் வந்து பேச்சை கேட்கல, இவன் என் பேச்சை கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. இருந்தாலும் நபி பயந்தாங்க, என்னுடைய உம்மத்துக்கு எதிரான சாதி சொல்லிடுவேனே, அவங்க வந்து என் பேச்சை கேட்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு நபிசாசம் அவங்க பயந்து அழுதாங்க. நாளைக்கு மறுமையில் நபி அவர்கள் சாட்சியாக கொண்டு வரப்படுவாங்க இந்த உம்மத்திற்கு. 3வது சாட்சி மலக்குமார்கள் நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. சூரத்து காஃபில் நேற்று ஓதப்பட்ட சூரா சூரத்து காஃபில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா சாயிகுன் வ ஷஹீத், ஒவ்வொரு ஆத்மாவோடும் அவனை ஓட்டக்கூடிய ஒரு மலக்கும் சாட்சியான ஒரு மலக்கும் வருவார். உலகத்தில் என்னெல்லாம் செஞ்சானோ அதனை சாட்சியாக அதனை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு மலக்கு அவர் கூட வருவார் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாளைக்கு மறுமையில் அந்த மலக்கு சொல்லுவார், ஹாதாமல் அதைய அதீது என்ற ரெடியாக இருக்கியா அல்ல அவனுடைய ஏடுகள் அப்படின்ட்டு இவன் செஞ்ச அமல்களுக்கு எதிராக அந்த மலக்கு சாட்சி சொல்லுவார். மலக்குமார்கள் நாளைக்கு மறுமையில் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. 3வது. 4வது, ஒரு மனிதன் அவன் அமல் செய்த இடம், அது நல்ல அமலோ தீய அமலோ, அவன் அமல் செய்த அந்த இடம் என்பது அவனுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக சாட்சி சொல்லும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து வஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. நாளை மறுமையில் பெரிய நிலநடுக்கம், தொடர்ச்சியான நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான்,
பூமி தனக்கு மேல் நிகழ்ந்ததை அறிவிக்கும் நாளைக்கு மறுமையில். அதனால தான் சில உலமாக்கள் பெரியார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல தொழுதாங்கன்னா ஃபர்லு தொழுதாங்கன்னா அடுத்த பக்கத்தில் சுன்னத் தொழுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த இடம் நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லும். யாரெல்லாம் இந்த இடத்துல இன்னும் அடியார் இந்த தொழுகையை தொழுதான் அப்படின்னு இந்த இடம் சாட்சி சொல்லும். ஒரு இடத்துல பாவம் செய்யணும் அப்படின்னா அந்த இடம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நப்சாசம் அவங்க இந்த ஆயத்தை ஓதின உடனே நபி அவங்களே கேட்குறாங்க, தத்ரூனமா அஹ்பாரஹா, இந்த பூமி எதை அறிவிக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு நப்சாசம் சொல்கிறாங்க, ஃபைன் அஹ்பாரஹா அன் தஷ்ஹத அலா குல்லி அபதின் வ அமத்தின் பிமா அமில அலா லஹரிஹா. பூமி தனக்கு மேல் வாழ்ந்த நல்லடியார், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவன் செய்த விஷயங்களை குறித்து நாளை மறுமையிலே சொல்லும். யா அல்லாஹ், இந்த அடியார் இந்த இடத்துல அல்லாமா யாக்கூப் மசால இந்த பையன் இங்கே தராவி தொழுதான், இந்த பையன் இங்கே வித்ரு தொழுதான், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல இந்த பையன் இந்த பாவம் பண்ண அப்படின்ட்டு அந்த இடம் அவனுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சி சொல்லணும்னு நப்சாசம் சொன்ன செய்தி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டது. இது 4வது. 5வது, இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்கள், அந்த சிலைகள் நாளைக்கு மறுமையில் அந்த சிலைகள் இவங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யௌம நஹ்ஷுருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபயகூலு அன்தும் அضللتم இபாதி ஹாஉலாஇ அம் ஹும் தல்லுஸ் சபீல். அந்த இணை வைப்பாளர்கள் இங்கே நிற்பாங்க. அந்த இணை வைப்பாளர்கள் வணங்கிய அந்த சிலைகள், கற்கள், செடி கொடி எல்லாம் அங்கே நிற்கும். இப்போ அல்லாஹ் கேட்பான், ஏவாப்பா நீங்கள் தான் என் அடியார்களை நீ வழிகெடுத்துட்டியா சிலையே அப்படின்னு நல்லா கேட்பான். யாரை பார்த்து? சிலைகளை, அல்லாஹ் அல்லாததாக வணங்கப்படக்கூடிய எல்லாத்தையும் மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த சிலைகள் பதில் சொல்லும், காலு சுபஹானக் மகானயம் பகையில் நான் நத்தஹித மின் தூனிக்க மின் நௌலியா. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நான் என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷைத்தான்கள்கிட்ட சொல்லலை. இவனோ தான் என்ன செஞ்சானோ, என்னை வணங்கினாங்க அப்படின்ட்டு இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட அந்த சிலைகள் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அதே மாதிரி 6வது விஷயம் நப்சாசம் சொன்னாங்க, நம்மளுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும். உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும். உடல் உறுப்புகளையும் குறிப்பாக 9 வகையான உறுப்புகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த 9 வகையான உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். 1வது 2வது 3வது இந்த 3ஐயும் அல்லாஹ் ஒரே ஆயத்தில் சொல்கிறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும், அவர்களுடைய கைகள் சாட்சி சொல்லும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். நாக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வாய்க்கு போடும் பூட்டு, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவனுடைய வாயின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். நான் முத்திரையிட்டுன்னு அல்லாஹ் சொல்கிறான். சீல் அடிச்சிடுவான் அல்லாஹ். வாய் இருந்தால் தானே பொய் சொல்லுவான், அல்லாஹ் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லுவான். வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போட்டுருவான், சீல் அடிச்சிடுவான். அவனுடைய கை பேசும், அவனுடைய கால் சாட்சி சொல்லும், அவனுடைய நாவு அவனுக்கு எதிராக பேசும். 3 உறுப்புகள். 4வது 5வது அவனுடைய 2 காது, அவனுடைய 2 கண்ணு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும். நாளைக்கு மறுமையிலே அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய காதுகள் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவன் டெய்லியும் என் இந்த காதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டான். யா அல்லாஹ், இவன் டெய்லி குரான் கேட்டான். யா அல்லாஹ், ஒன்று சாதகமாக சொல்லும், அது பாதகமாக சொல்லும். கண்ணு சொல்லும், யா அல்லாஹ் டெய்லியும் 12 மணிக்கு தான் தூங்கினான். யா அல்லாஹ், நீ கொடுத்த நியமத்தாகி என்னை வச்சு அவன் குரானை ஓதலை. அல்லாஹ், தவறான விஷயங்களை பார்த்தா அல்லாஹ் அப்படின்ட்டு இந்த கண்ணு அவனுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக சாட்சி சொல்லும் மறுமையில். 4, 5. 6வது அவனுடைய உறுப்புகளில் அவனுடைய தோல் சாட்சி சொல்லும். தோல் இருக்கா, தோல் சாட்சி சொல்லும். நான் குர்ஆனில் சொல்கிறேன், வகாலூ லி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. நாளைக்கு மறுமையில் அவனோலே கேட்பானோ, தோலே நீ எதுக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்கிற? நீ நல்லா இருக்கணும், நீ நல்ல சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் நான் அதை தப்பு பண்ணேன். நீ உலகத்தில் எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ எனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறே அப்படின்ட்டு தோலை குறித்து மனிதன் கேட்பான். அது தோல் அதுக்கு சொல்லும், காலும் அன்தக்கன் அல்லாஹுல்லதி அன்தக்க குல்ல ஷை.
எல்லாவற்றையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வச்சான், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சான் அப்படின்னு அந்த தோல் சொல்லும். இப்போ நம்ம உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லணும். அடுத்து 7, 8, 9 இந்த 3மே ஒரே இடத்துல வருது. நப்சாசம் சொன்ன செய்தி, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பான், அழைத்து விசாரணை நடத்துவான். குல் அலம் உக்ரிமுக உசவ்விதுக உஸவ்விஜுக, உன்னை நான் கண்ணியப்படுத்தலையா, உன்னை தலைவனாக்கலையா, உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்கலையா, உனக்கு நான் குதிரைகளை வாகனங்களை வசப்படுத்தி கொடுக்கவில்லையா அப்படின்லாம் அல்லாஹ் அவனை பற்றி அவன் செஞ்ச நியாமத்துக்களை கூறி கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், ஆமாயா அல்லாஹ் எல்லாம் செஞ்சேன், நீ நிக்கா முடிச்சு கொடுத்த, எனக்கு நீ எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்த, நீ தலைவனாக்கின, நீ கண்ணியமாக்கின எல்லாம் சொல்லுவான். இப்போ அல்லாஹ் கேட்பான், நனந்து அன்னக்க முலாக்கி, நீ நாளைக்கு மறுமையில் என்னை சந்திப்பன்னு நினச்சி பார்த்தியா, பயந்து உலகத்தில் வாழ்ந்தியா? அவன் சொல்லுவான், இல்லையே, நான் உன்னை பயந்து உலகத்தில் வாழ, உன்னை சந்திப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். பிறகு அல்லாஹ் ஃபைன்னி அன்சாக்க கமா நசீதனி, நீ கூட ஓதப்பட்ட ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். அப்படி நீங்கள் அல்லாஹ் மறந்து வாழ்ந்தீங்கன்னா ஃபன்சாகும் அன்ஃபுஸஹும், உங்களை நீங்களே அல்லாஹ் நம்மளை மறக்க வச்சிருவான். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் பெரிய ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அப்போது அந்த மனிதன் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் என்னை மறந்தல்ல, இந்த மறுமையில் உன்னையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவோம். என்னுடைய நியாமத்துக்கள்லாம் நீ அனுபவித்து எனக்கு நன்றி செலுத்தாமல் நாளைக்கு மறுமையில் என்னை சந்திப்பேன் இந்த கேள்வி கணக்கை பயப்படாமல் நீ வாழ்ந்தியே, அதனால் இந்த உலகத்தில் மறந்ததுனால மறுமையில் நான் உன்னை மறந்துன்னு அல்லாஹ் சொல்லுவோம். பிறகு 2வது அடியானை பற்றி அல்லாஹ் கேட்பான், அதே மாதிரி கேட்பான், அவனும் அப்படி சொல்லுவான். அல்லாஹ் அவனையும் முதல்ல உள்ள மாதிரியே சொல்லுவான். 3வது உள்ள அடியானை அல்லாஹ் கூட்டு அழைப்பான். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் ரப்பி ஆமன்து பிக்க, நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன், ஒபி கிதாபிக்க ஒ ரசூலிக்க ஒ சல்லைத்த ஒ சும்த ஒ தசத்தக்த, நான் தொழுதையா அல்லா, நான் நோன்பு வச்சையா அல்லா, நான் ஹஜ்ஜு செஞ்சையா அல்லா, எல்லாம் உனக்காண்டி செஞ்சையா அல்லா, உன்னை ஈமான் கொண்ட, உன்னுடைய தூதர்கள் ஈமான் கொண்ட, மலக்குமார்கள்லாம் ஈமான் கொண்டா அல்லா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செஞ்சையா அல்லா அப்படின்னு சொல்லுவான். பிறகு அல்லாஹ் அப்படியா, சரி ரைட், அல் ஆன் இப்பொழுது நபஅஸு ஷாஹிதனா அலைக், உனக்கு எதிரான நம்ம சாட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இவன் யோசிப்பான், நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபயுஹ்தமு அலா ஃபீ, அவனுடைய வாயின் மீது முத்திரையிடப்படும், வயுகாலு லி ஃபஹ்திஹி வ லஹ்மிஹி வ இலாமிஹி, 7, 8, 9 உறுப்பு, அவனுடைய தொடை பேசும், அவனுடைய சதை துண்டு பேசும், அவனுடைய எலும்புகள் பேசும். அல்லாஹ் சொல்லுவான் அதை பார்த்து, இன்திகி பேசு, பிறகு அது பேசும். ஃபதன்திகும் ஃபஹ்தஹு வ லஹ்மஹு வ இலாமுஹு, அவனுடைய தொடை பேசும், அவனுடைய தசைகள் பேசும், அவனுடைய எலும்புகள் எல்லாம் அவனுக்கு எதிராக சொல். நாளைக்கு மறுமையில் முதல்ல பேசக்கூடிய உறுப்பு அவனுடைய தொடை தான். இந்த தொடை தான் அல்லாஹ் இந்த தொடையை வச்சு என்னென்னலாம் தப்பு பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அது பேசும் என்பதாக நபிசாசம் அவங்க சொன்னாங்க. அப்போ நாளைக்கு மறுமையிலே நமக்கு எதிரான சாட்சிகள் கொண்டு நிறுத்தப்படும். அதில் முக்கியமானவை 6. இன்னும் சில உலமாக்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க, குரான். சொல்கிறாங்க, அல் குரானு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க, குரான் உனக்கு சாட்சியாக இருக்கும் அல்லது உனக்கு பாதகமாக இருக்கும். குரானை ஒழுங்காக ஓதலை, மசாக்கு வரலை அப்படின்னா நாளைக்கு மறுமையில் இந்த குரானே நமக்கு எதிராக சாட்சணும். யா அல்லாஹ் இந்த அடியானை நீ ஓதவே இல்லை அல்லாஹ், மாசாக்கு வாரன் ஓப்பி அடித்தா யா அல்லாஹ் அப்படின்ட்டு இந்த குரான் நமக்கு எதிராக சாட்சிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நாளைக்கு மறுமையில் சாட்சிகள் கொண்டு வரப்படும். குறிப்பாக 6 அல்லது 7 வகையான சாட்சிகள் கொண்டு வரப்படும். தூதர்கள் சாட்சியாக்கப்படுவாங்க, நபிசாசம் அவங்க சாட்சியாக்கப்படுவாங்க, மலக்குமார்கள் சாட்சியாக்கப்படுவாங்க. அதற்கப்புறம் அவனுடைய இடம் சாட்சி சொல்லும். அவனுடைய உடல் உறுப்புகளில் 9 வகையான உடல் உறுப்புகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். குரான் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எப்படி ஒரு தப்பு பண்ணுறான், எவிடென்ஸே இல்லாமல் பண்ணுறான், எவ்வளோ க்ரைம்லாம் நடக்குது பார்த்தா நிறைய ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஃபுட் பிரிண்ட்டு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட தெரியாத அளவுக்கு நிறையா க்ரைம்லாம் நடக்குது. சாட்சிகளை இங்கே உலகத்தில் மறைக்கலாம், ஆனால் நாளைக்கு மறுமையில் மறைக்க முடியாது. அவ்வளோ சாட்சிகளும், பூமி சாட்சி சொல்லணும், உடல் உறுப்பு சாட்சி சொல்லணும், எல்லாம் சாட்சி சொல்லுவான்.
அல்லாஹ் பாதுகாப்போம். வாழக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும். யா அல்லாஹ் நம்ம பாவம் பண்ணியிருந்தோம்னா, யா அல்லாஹ் இப்படி நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு எதிரான சாட்சிகளை நீ அழிச்சிரியா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில் சந்திக்கும் பொழுது என்னை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யணும். அதை மாதிரி நமக்கு சாதகமான சாட்சிகளை உருவாக்கணும். ஒவ்வொரு இடங்களில் தொழுகிறது, போகிற இடங்களில் திக்ரு செய்வது, இதை மாதிரியான நல்லமல்களை ஈடுபடும் பொழுது நமக்கு ஆதரவான சாட்சியாக அது அமையும். இல்லாமல் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நமக்கு எதிரான சாட்சிகளாக எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் அழித்து நாளைக்கு மறுமையிலே நமக்கு சாதகமான சாட்சிகளை அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.